இசைஞானி இளையராஜாவுடைய மகள் பவதாரணி கடந்த ஆண்டு ஜனவரி 25 பாடகி பவதாரணி புற்றுநோய் காரணமா உயிரிழந்தாங்க. இந்த ஆண்டு அவங்களுடைய திதி நாளும் அவங்களுடைய பிறந்த நாளும் ஒரே நாள்ல அமைஞ்சதால அவங்களுடைய குடும்பத்தினர் இணைஞ்சு பவதாரணிக்கு இசை நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தினாங்க. இந்த நிகழ்ச்சி இளையராஜாவுடைய உத்தரவால ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நினைவேந்தல் நிகழ்ச்சியில பவதாரணி பாடின பாடல்கள் பாடப்பட்டிருந்தது. அப்போ பவதாரணியனுடைய அண்ணனும் இசையமைப்பாளருமான கார்த்திக் ராஜா துக்கம் தாழாமல் அழுதுட்டாரு. இளையராஜாவினுடைய மகளும் பாடகியுமான பவதாரணி கடந்த ஆண்டு ஜனவரி 25 புற்றுநோய் காரணமா உயிரிழந்தாங்க. அவங்களுக்கு புற்றுநோய் இருந்தது ரொம்பவே தாமதமா தான் கண்டறியப்பட்டிருந்தது. ஆனா பவதாரணிக்கு புற்றுநோய்னு அவங்களுக்கு தெரியாம பார்த்துக்கிட்டாங்க. இலங்கையில புற்றுநோய்க்கு ஆயுர்வேத சிகிச்சை அளிக்கப்படுறதால அங்க அவங்கள அழைத்துட்டு போயிருந்தாங்க. ஆனா இறுதியில சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தாங்க. இவங்களுடைய மறைவு இளையராஜா குடும்பத்தினர் மட்டுமில்லாம ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் ரசிகர்களையும் அதிர்ச்சியில ஆழ்த்தியிருந்தது. இலங்கையில இருந்து கொண்டு வரப்பட்ட அவங்களுடைய உடல் பண்ணையபுரத்துல இருக்கக்கூடிய அவங்களுடைய தாயார் நினைவிடத்துக்கு பக்கத்துல அடக்கம் செய்யப்பட்டிருந்தது. பவதாரணியினுடைய உடல் சென்னை தீநகர்ல இருக்கக்கூடிய இளையராஜாவினுடைய வீட்டுல வைக்கப்பட்டிருந்தப்போ இளையராஜா தன்னுடைய எக்ஸல பக்கத்துல அன்பு மகளேன்னு பதிவிட்டிருந்தாரு. இது ரசிகர்கள் எல்லாரையுமே நொறுங்க செஞ்சிருந்தது. பவதாரணி இறந்து ஒரு ஆண்டு ஆனதை தொடர்ந்து அவருக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இசை நினைவேந்தல் நிகழ்ச்சியா ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியில பவதாரணி பாடின எல்லா பாடல்களையும் பாடியிருந்தாங்க. அப்போ பாரதி படத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய மயில் போல பொண்ணு ஒண்ணு பாடல் பாடப்பட்டிருந்தது. இந்த பாடலை பாடுறதுக்காக பவதாரணியினுடைய அண்ணனும் இசையமைப்பாளருமான கார்த்திக் ராஜா மனமுடைந்து இளையராஜா கிட்ட போனாரு. கார்த்திக் ராஜாவை பார்த்த இளையராஜா கையால சைகை காட்டினாரு. அதுக்கு பின்னர் பாடல் பாடப்பட்டிருந்தது. அப்போ மனமுடைந்த கார்த்திக் ராஜா கண்ணீரை துடைத்துக்கிட்டே இருந்தாரு. அருகில இருந்த இளையராஜாவினுடைய தம்பியும் இயக்குனருமான இசையமைப்பாளருமான கங்கை அமரன் கார்த்திக் ராஜாவை கட்டிப்பிடித்து ஆறுதல் சொன்னாரு. இது தொடர்பான காட்சிகள் இணையதளத்துல வேகமா பரவிக்கிட்டு வருது. மேலும் அவர் பேசும்போது இப்போ கூட பவதாரணி குடும்பத்தோட அமர்ந்திருக்கிறது போலவே இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே மேலும் உடைஞ்சு அழுதாரு. நிகழ்ச்சியில கலந்துகிட்ட வெங்கட் பிரபு, இது எல்லாம் இப்போ நடக்க வேண்டிய விஷயங்கள் இல்ல. பவா எங்களை விட்டுட்டு எவ்வளவு சீக்கிரம் போவான்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. கடந்த ஆண்டு புத்தாண்டுல கோட் படத்துல பவாவுக்கு ஒரு பாடல் இருக்கு, பாட வேண்டும்னு சொன்னேன். ஆனா அதுக்குள்ள பவா இறந்துட்டாங்கன்னு உருக்கமா பேசியிருக்காரு. எவ்வளவு தன்மையான மக்கள் தமிழ் மக்கள். எங்க குடும்பத்தோட உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு. சினிமா கச்சேரி மாதிரி இல்லை.